அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பண்ணம்பாறை. என்னென்னா சமீப காலமாக நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கும்போது நிறைய நண்பர்கள் வந்து என்னை வந்து இதை பற்றி கேட்டுருந்தீங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இது எல்லாருக்குமே நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமா அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்த நம்ம மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இது வரைக்கும் ஒரு 100 பேர்த்த நான் சொல்லிக் கொடுத்தேன் ஏற்கனவே. இருந்தாலும் எல்லாருக்குமே நம்ம வந்து தனித்தனியாக ஒருத்தருக்காக சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. அதுக்காக தான் நம்ம இதை வந்து சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த விஷயங்களை வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கட்டாயம் நமக்கு தேவை. சரியா? நம்ம இப்போ வந்து ஃபேஸ்புக்கு அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கணும். எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சூழ்நிலையில் ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா செல்ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. எல்லாருக்குமே அதில் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையுமே வந்து அதை நமக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பதிவு போடும்போது அது வந்து நிறைய பேருக்கு எப்படி பயன்படுத்த முடியும், அதாவது நிறைய பேருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், நமக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும், நம்மளுடைய கருத்துக்களை வந்து எப்படி நிறைய பேருக்கு பரப்ப முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனமாக பதிவிடணும். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த லாஸ்ட் இயரில் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதாவது போஸ்ட் போடுறதுக்கெலாம் ஒரு இன்கம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ்புக் கம்பெனி கொண்டு வந்திருக்கு, மேட்டா கம்பெனி. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு விளையாட்டு வாக்கில் அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம நேரம் போக முடியும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டுருந்தோம். நம்ம ஒரு ஊருக்கு போனோம், அப்போ அது வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு போடுவோம். நாங்கள் இன்றைக்கி இங்கே போயிருக்கோம் அங்கே போயிருக்கோம் சொல்லி ஒன்றா போட்டுருப்போம். அதேமாதிரி ஒரு சிலர் அரசியல் பதிவுகளாக பயன்படுத்தாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களுடைய கட்சி பதிவுகள் ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அதில் வந்து அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை அதில் பிரதிபலிக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும், அதாவது நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸில் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை எப்படி நம்ம வந்து ஒரு பயனுள்ள விதமாக நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் கான்செப்ட்டுக்கு வந்து முதல்ல எலிஜிபிலிட்டி, அதாவது என்னென்னா எல்லாருக்குமே நம்ம வந்து மானிட்டைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி, அதாவது யூடியூப்பில் எப்படி இருக்குது, ஒரு 4000 மணி நேரம் வாட்சர்ஸ் வரணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு எலிஜிபிலிட்டிக்கு மேலே உள்ள ஆளுகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வச்சுருக்கக்கூடிய முதல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 5000 ஃபாலோவர்ஸ், அதாவது 5K ஃபாலோவர்ஸ் வேணும். 5K ஃபாலோவர்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். 5000 நபர்கள் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். 5000 நபர்கள் நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு முதல்ல 5000 ஃபாலோவர்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் போதாது. அது நம்மளுடைய போஸ்ட்டுடைய இன்சைட்ஸு அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 5000 ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அதாவது நமக்கு முதல்ல வந்து இப்போ எல்லாருமே ஃபாலோவர்ஸ்னு சொல்லி காமிக்காது, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி காமிக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் எப்படின்னா நமக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் தான் வைக்க முடியும். அதிகபட்சமே வந்து அது லிமிட் வந்து 5000 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மானிட்டைசேஷனுக்கு உள்ள அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம இதன் மூலமாக பணம் சம்பாதிக்க போகக்கூடிய ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நார்மல் ஐடியை வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் மோட அந்த ஆப்ஷனுக்கு அதை வந்து மாற்றணும். அந்த நம்மளுடைய பர்சனல் ஐடியா வந்து அதுக்கு மாற்றணும். எப்படி அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் எத்தனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 1000 இருக்காங்க, 2000 இருக்காங்க, இந்த மாதிரி ஓனாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து முதல்ல உங்கள் ஐடியா வந்து ப்ரொஃபஷனல் மோடுக்கு மாற்றணும். இந்த ப்ரொஃபஷனல் மோடுக்கு மாற்றினா தான் உங்களுடைய அந்த ஐடியா வந்து அந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து உள்ள எலிஜிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஒரு 5K ஃபாலோவர்ஸ்னால் 5000 ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்கணும். 5000 ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு கோலை வந்து நம்ம ரீச் பண்ணணும். ரெண்டாவது நம்ம ப்ரொஃபஷனல் மோடுக்கு வந்து நம்ம ஐடியா மாற்றணும். இந்த ப்ரொஃபஷனல் மோடுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம ரெகுலராக போஸ்ட்டு, வீடியோ, ரீல்ஸு, நம்மளுடைய ஓனிங் ஸ்டேட்டஸ் கொண்டு அந்த ஸ்டோரி கொண்டு எல்லாமே நம்ம போட்டு இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிளுக்கு உங்களை வந்து எழுதிட்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு நீங்கள் போட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் கம்பெனிக்காரங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு காலத்தில் வந்து அந்த கீழேயே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கண்டென்ட் மானிட்டைசேஷன் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ப்ரொஃபஷனல் மோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம ஐடியா வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்மளுடைய பதிவுகளை அதிக பேருக்கு நம்ம தொடர்ந்து பதிவிடணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக
நல்ல பதிவுகளாக இருந்தால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஒரு எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு வந்து அது அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நம்ம மீட் ஆனோடனே ஃபேஸ்புக் மேட்டா நிறுவனமே நமக்கு வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துரும். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா முதல்ல 1000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். அப்புறம் 2வது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். 3வது ரீல்ஸு, அதாவது நம்ம கிரியேட்டர் ரீல்ஸு வந்து நம்ம ரீல்ஸ் போடுறோம் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இது எல்லாத்தையுமே காம்பைன் பண்ணி ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் காம்பைன் பண்ணி வீடியோவுக்கு தனியாக ஆட் பிரேக்கு, இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸு, இப்படி ஒவ்வொன்றா இருந்தது எல்லாத்தையுமே காம்பைன் பண்ணி ஃபேஸ்புக் வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரே இதாக கொடுக்குறோம். இதில் வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாரு அப்படிங்கிறது வந்து அது ஆக்சுவலாக நம்ம வந்து லைவ் போடும்போது நமக்கு அல்லது நம்ம போஸ்ட்டுக்கு வந்து ஒரு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து நமக்கு ஸ்டார் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு நம்மளை அப்ரிசியேட் பண்ணி ஒரு ஸ்டார் கொடுக்குறது. அந்த ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார்ஸ் வந்து நமக்கு இன்கமாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஜென்ரேட் ஆகிரும். அவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ டிவிக்கெலாம் மாதம் 150 ரூபா கட்டோம். அந்த மாதிரி இப்போ என்னோடய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 300 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாதம் எனக்கு 300 ரூபா நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோக்கள் வந்து நம்ம பண்ண முடியும். அதாவது அவங்க வந்து தனித்துவமாக தெரிவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வீடியோ போடணும், ஃபோட்டோ போடணும், அவங்களுக்கான போஸ்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம தனியாக பண்ண முடியும். அதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன். அது வந்து ஒரு சிலர் இப்போ ஒரு சிலர் இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் அதை வச்சுருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன அப்படின்னா வீடியோ நீங்கள் போடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ, அதாவது நம்ம செல்ஃபோனை இப்படி எடுக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப் வீடியோ, இதை வந்து ஆரம்பத்தில் வீடியோவுக்கு தனியாக இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னு சொல்லி வந்துருந்துச்சு. அது 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கலாம் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீடியோவையும் நாங்கள் ரீலாகவே கன்வெர்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக் மேட்டா நிறுவனம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறீங்க. ரீல்ஸ் போடும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து 17 செகண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகும். அதாவது 17 செகண்ட், ஒரு நிமிடத்துக்கு கம்மியாக 17 செகண்டில் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இது வந்து 10 செகண்டாக மாற்றிருக்காங்க. இந்த 10 செகண்டுக்கு மேலே நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரீல்ஸும் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். 2வது நம்ம இப்போ வந்து ஸ்டோரி வைக்கிறோம் இல்லையா, இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஸ்டோரி வைக்கும்போது அந்த ஸ்டோரிகளுக்கும் ஒரு வியூஸுக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவோம். நம்ம ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு பைக் ரைட் ஆகிட்டும், ஒரு கார் ரைட் ஆகட்டும், ஒரு டூரிஸ்ட்டுக்கு போகலாம், அப்புறம் ஒரு கோயிலுக்கு போவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இதுக்கும் ஒவ்வொரு லைக்குக்கு இவ்வளோ, கமெண்ட்டுக்கு இவ்வளோங்கிற மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தகுந்தபடி நமக்கு வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோஸுக்கும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், ஒவ்வொரு ஃபோட்டோக்கும், ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து இனிமேல் நம்ம அதாவது எலிஜிபிள் ஆகி நமக்கு வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஆன் ஆகிட்டு அப்படின்னா நம்ம அதன் மூலமாக சம்பாதிக்க முடியும். இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் செட்டப்னு ஒன்று ரைட் சைடு வரும். அந்த செட்டப்பை வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐபிசி கோடு நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து கரெக்டாக 10ஆம் தேதி நமக்கு இன்வாய்ஸ் வரும். 20ஆம் தேதி நமக்கு பெய்ட் ஆகும். 28ஆம் தேதி அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா அந்த டேக்ஸ் ஹோல்டர்னு ஒரு இருக்குது. அதாவது $100 ஏறிச்சுன்னா அந்த $100 ஓடி இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த $100 அமௌண்ட் ஏறும். இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. $25 ஏறினாலே நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பேமெண்ட் வரக்கூடிய மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஃபேஸ்புக்காரங்க கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஐடியை வந்து ப்ரொஃபஷனல் மாற்றணும். 5000 ஃபாலோவர்ஸ் வரணும். அப்புறம் வீடியோ போஸ்ட்டு, ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் வந்து நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் செட் பண்ணுறோம். பேமெண்ட்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் நமக்கு வரும். இதில் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக இருக்கக்கூடிய இதில் சிக்கல்கள், சந்தேகங்கள் இது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து இன்னும் பேச போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இங்கே காமிக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி அல்லது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதுங்க. இது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக் பார்த்தாலும் சரி, யூடியூப் பார்த்தாலும் சரி, இதை வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க. நம்ம வந்து அது வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து இதை வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம். எந்த ஒரு மறைமுக கட்டணமும் கிடையாது. அதனால் தொடர்ந்து இதை வந்து நம்ம பேசுவோம். நன்றி.